வணக்கம். நீங்கள் தொழில் முனைவோராக இருக்கிறீங்களா? தொழில் தொடங்கணும்னு ஆசையில் இருக்கிறீங்களா? அப்படின்னு முதல்ல இதை கேளுங்க. அரசாங்கம் நிறைய மானியங்கள் ஒவ்வொரு துறைக்கும் தராங்க. அதில் எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேபிட்டல் சப்சிடின்னு 25% உங்களோட இயந்திரத்தோட விலையில் சப்சிடியாக தர்றாங்க. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா 25% தர்றாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு சொல்லி பேங்க்கு நீங்கள் கட்டுற வட்டியில் 5% அவங்க என்ன சப்சிடியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சேலரி சப்சிடின்னு சொல்லிட்டு நீங்கள் பிஎஃப்பில் கட்டுற உங்களோட எம்ப்ளாயர் ஷேரில் 12% அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எல்டிபிடி சப்சிடின்னு சொல்லிட்டு நீங்கள் இபிக்கு கட்டுற பணத்தில் 20% 3 வருஷத்துக்கு தொடர்ந்து தொழில் ஆரம்பித்ததுலேருந்து 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொழில் முனைவோருக்கான பல செய்திகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், நான் டாக்டர் வில்லியப்பன், எம்எஸ்எம்இ கன்சல்டன்ட். தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ன மாதிரியான சலுகைகளை வழங்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியம். அந்த வகையில் எம்எஸ்எம்இனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னா அதோட மூலதனத்தில் அது தளவாடங்களுக்கான மூலதனம், அதாவது இயந்திரங்கள் வாங்குறது வந்து 1 கோடிக்குள்ளார இருந்து அவங்களோட விற்றுமுதல் வருஷத்துக்கான டர்ன்ஓவர் வந்து 5 கோடிக்குள்ளார இருந்தால் அவங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். அவங்க வாங்குகிற தளவாடங்களோட மதிப்பு வந்து 1 கோடிக்கு மேலே 10 கோடி வரையிலும் இருந்து அவங்களோட விற்பனை வந்து 5 கோடிக்கு மேலே 50 கோடி வரையிலும் ஒரு ஆண்டுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். அவங்களோட தளவாடங்களோட வேல்யூ வந்து 10 கோடிக்கு மேலே இருந்து 25 கோடி வரையிலும் இருந்து, அதே மாதிரி வியாபாரம் வந்து 50 கோடிக்கு மேலே 250 கோடி வரையிலும் பண்ணுறவங்கள வந்து மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். இதுக்கு மேலே இருந்தால் அவங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த எம்எஸ்எம்இங்கிறவங்க வந்து 1 கோடிக்குள்ளார இருந்தால் மைக்ரோ தளவாடங்களோட வேல்யூ, 10 கோடிக்குள்ளே இருந்தால் ஸ்மால், 50 கோடிக்கு கீழே இருந்தால் வந்து மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். எம்எஸ்எம்இக்கு மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்குற மானியங்களில் பிரதானமானது வந்து மூலதன மானியம். மூலதன மானியம்ங்கிறது என்னென்னா அவங்க வாங்குகிற இயந்திர தளவாடங்கள் இருக்கு இல்லையா, அதோட பேசிக் விலையில் 25% வந்து மானியமாக அரசாங்கம் தர்றாங்க. அதுக்கான எப்பயுமே பணம் அரசாங்கத்துலேயும் தராங்கன்னா அதுக்கான சில அடிப்படை கண்டிஷன்ஸ் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால், அதாவது மூலதனம் வந்து மொத்தமே 1 கோடி கீழே இருந்தால் எந்த தொழில் தொடங்கினாலும், தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் தொடங்கினாலும் இயந்திரத்தோட வேல்யூவில் 25% மானியமாக தராங்க. இதில் வந்து என்னென்னா உற்பத்தி துறைக்கு மட்டும்தான் இந்த மானியம் இருக்குது, சேவைத்துறைக்கு கிடையாது. உற்பத்தி துறை சார்ந்த இயந்திரங்கள் வாங்குறப்ப அதுக்கு 25% மானியமாக தர்றாங்க. அது இல்லாமல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது 1 கோடிக்கு மேலே இயந்திர தளவாடங்களோட வேல்யூ இருந்து அவங்களோட டர்ன்ஓவர் 5 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அவங்கள ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறோம். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேக்வேர்டு ஏரியாவில் ஆரம்பித்தா எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு 25% மானியம் தர்றாங்க. இதே ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை ஃபார்வேர்டு ஏரியாவில் ஆரம்பித்தாலோ, இல்லை மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஆரம்பித்தாலோ, சென்னையை சுற்றி ஒரு 50 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் ஆரம்பித்தாலோ, த்ரெஸ்ட் செக்டார்னு சொல்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி த்ரஸ்ட் செக்டர்னு வகையறைப்படுத்தியிருக்க இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த இயந்திர தளவாடத்துக்கான மூலதன மானியம் தராங்க. இது வந்து பெண்கள் தொழில் முனைவராக இருந்தால் கூடுதலாக ஒரு 5% மானியம் தராங்க, அதாவது 25 + 5 கொடுக்குறாங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அவங்க வந்து தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% அடிஷனல், அப்படின்னா மொத்தம் 35% மானியமாக தராங்க. இதுக்கு வந்து தொழில் ஆரம்பித்து உற்பத்தி துவங்கின நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ளார அவங்க அப்ளை பண்ணணும், அரசாங்கத்துக்கு கூட அப்ளை பண்ணணும். ஒன்று டிஐசி மாவட்ட தொழில் மையம் மூலமாகவோ, இல்லை தொழில் டிஐஐசின்னு சொல்லுவோம், அந்த டிஐசி மூலமாகவோ, இல்லை சிட்பி மூலமாகவோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளார இந்த பணம் வந்து கிடைச்சிருது. இது வந்து பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அரசாங்கமாவது பணம் தரதாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. நிறைய, அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் அரசுக்கு இந்த மானியம் கோரி வருது. அது எல்லாத்தையுமே பரிசீலித்து அதில் எலிஜிபிள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த மானியம் அரசாங்கம் மூலமாக எல்லாருக்கும் தொழில் முனைவோருக்கு கிடைக்குது. இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது, எல்லோரும் பயனடைஞ்சிக்கணும். இது இல்லாமல் அடுத்த 2வது திட்டம் வந்து பேக் எண்டட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் சொல்லுவாங்க, பிஐஎஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த இயந்திரங்கள் வாங்குறதுக்காக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், நேஷனலைஸ் பேங்க்லேருந்து ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த லோனில் முதல் 5 வருஷத்துக்கான வட்டியில்
5% வட்டியை, அதாவது லோனோட வட்டி வந்து 9.5%னா 5% வட்டியை அரசாங்கம் மானியமாக கொடுத்துருது. இது வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லிலையும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும், அரசாங்கத்திட்டேருந்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்து அந்த பணம் வந்துடுது. மொத்தம் ஒரு யூனிட்டுக்கு 20 லட்சம் வரையிலும் அந்த பணம் தர்றாங்க. மூலதன மானியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 1.5 கோடி வரையிலும் கொடுக்குறாங்க. அது வந்து புது தொழில் ஆரம்பித்தாலும் தர்றாங்க. எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஒரு தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கவங்க அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கும் அந்த மூலதன மானியம் உண்டு. அதே போல் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் முதல்ல லோன் வாங்கினாலும் உண்டு, எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலும் உண்டு. இது வந்து நேஷனலைஸ் பேங்க் மூலமாக வாங்குகிற கடனுக்கு மட்டும்தான். அதுவும் வந்து இயந்திரங்கள் வாங்குறதுக்கான டேர்ம் லோனுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இருக்குது. இது இல்லாமல் 3வது சப்சிடியாக பார்த்தீங்க அப்படின்னா சேலரி சப்சிடின்னு சொல்லுவோம், சேலரி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக தொழில் தொடங்குறவங்க எம்ப்ளாயீஸ் 20 பேருக்கு மேலே அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டில் எம்ப்ளாயரோட ஷேர் 12% எம்ப்ளாயர் ஷேர் இருக்கும். அந்த ஷேரை வந்து 3 வருஷத்துக்கு அரசாங்கம் மானியமாக தராங்க. இதுவும் தமிழ்நாடு அரசாங்கம் தந்துட்டுருக்குறாங்க. இது மாதிரி நிறைய மானியங்கள் இருக்குது. அது இல்லாமல் 4வதாக வந்து எல்டிபிடி அப்படின்னு சொல்லுவோம், லோ டென்ஷன் பவர் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மானியமும் என்னென்னா தொழில் தொடங்குற புதிதாக தொழில் தொடங்குறாங்க இல்லைன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறவங்களுக்கும் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 வருஷத்துக்கு கரண்ட் பில், இபி பில்லோட 20% அமௌண்ட்டை மானியமாக தர்றாங்க. எல்லாத்துக்குமே அரசாங்கம் பணம் தராங்கன்னா நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறவர் எந்த தொழில் தொடங்குகிறோமோ அந்த தொழில் சார்ந்து என்னென்ன அரசு மானியங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இது மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதுனால இது வந்து அவங்களுக்கு துவக்க காலங்களில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சில மானியங்கள் தனியாகவே ஸ்பெஷலாக தர்றாங்க. அந்த மானியங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். ஒரு 10 லட்சம் வரையிலும் மானியங்கள் தர்றாங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மானியங்கள் தர்றாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் மானியமாக தர்றாங்க. அது இல்லாமல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் சொல்லுவோம், குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ், அந்த குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு போனால் கூட அதோட எக்ஸ்பென்சஸை ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க. ட்ரேட்மார்க்னு சொல்லுவோம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு போனால் கூட ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் போனால் கூட அந்த செலவுகளையும் சில குறிப்பிட்ட தொகை 25,000 ரூபா வரையிலும் அரசாங்கம் மானியமாக தர்றாங்க. இது மாதிரி நிறைய இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு மிக மிக சாதகமான சூழல் இருக்குது. ஏன்னா அரசாங்கம் பல வகையில் ஹேண்ட்ஹோல்ட் பண்ணி அந்த நிறுவனங்களை வளர்ச்சி அடைய வைக்கணும், அவங்க வெற்றி அடையணுங்கிறதுல வந்து மிக தீவிரமாக ஆர்வம் காட்டி வராங்க. இது எல்லாமே இலவசமாக தாங்க இருக்குது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணங்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா இன்சென்டிவே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளார வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வருஷ காலத்துக்குள்ளார இந்த பணம் வந்துடும். யாராக இருந்தாலும் வரும், எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வரும். ஜாதி, ஜெண்டர் இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த சப்சிடி ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த அரசாங்கம் திடீர்னு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக தான் ஒரு தொழில் வாய்ப்புகள் இந்தியாவில் கணக்கு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக வர தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துகிற ஒரு திட்டமாகவும் இதை செய்கிறாங்க. 2வது நம்ம நாட்டோட ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவோம், அதாவது உற்பத்தி அளவு, அந்த அளவு வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் நம்பி இருக்குது. ஏன்னா இவங்க தான் நிறைய எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் இந்த மானியங்களை கொடுத்துட்ருக்குறாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது விளக்கங்கள் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற என்னோட எண்ணுக்கு தொடர்புகள்லாம் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான விளக்கங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்கவும், உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணி சொல்லவும் நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.